அனைவருக்கும் வணக்கம். வெளியில மழை பெய்யுது. நல்ல இந்த நேரத்துல சுட சுட இட்லி அல்லது தோசை, அதுக்கு சூப்பரா நல்ல சுண்ணுன்னு காரமா ஒரு சட்னி பண்ணி சாப்பிட்டா எப்படி இருக்கும்? இன்னைக்கு நம்ம அதான் பண்ண போறோம். சூப்பரா வேற லெவல்ல தரமா ஒரு சட்னி பண்ண போறோம். அதுக்கு நாம தேவையானது பாத்தீங்கன்னா கொத்தமல்லி, கருவேப்பிலை தாளிக்க ஒரு தக்காளி, ஒரு துண்டு இஞ்சி, வேர்க்கடலை, ஒரு அரை மூடி தேங்காய், ஒரு 4லேருந்து 5 பச்சை மிளகாய், அப்புறம் கொஞ்சம் பொரிகடலை, இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். இதெல்லாத்தையும் மிக்சியில் ஜாரில் போட்டு நம்ம திரிக்க போகிறோம். இந்த மாதிரி மழை நேரத்தில் சூப்பராக இது மாதிரி நல்ல காரமாக ஒரு சட்னி பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா, வீட்டில் வழக்கமாக எல்லாரும் 4-5 இட்லி 6 இட்லி சாப்பிட்டாங்கன்னா கூட 3 இட்லி ஜாஸ்தியாகவே சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம அந்த மிக்சி ஜாரில் பொரிகடலை, ஒரு தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, தோல் நீக்கிய இஞ்சி துண்டு, அப்புறம் கொத்தமல்லி இலை கொஞ்சம் எடுத்துருக்கோம், அதையும் போடுறோம். அரை மூடி தேங்காயை நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் போடுறோம். பச்சை வேர்க்கடலை, இது எல்லாமே போட்டு நாம் மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். தேவையான அளவு உப்பையும் போட்டுக்கோங்க. வழக்கமாக நம்ம பொரிகடலை, அப்புறம் தேங்காய், பச்சை மிளகாய் இதுதான் போட்டு நம்ம சட்னி பண்ணுவோம். இதுக்கு கூடுதலாக நம்ம தக்காளியும் வேர்க்கடலையும் நம்ம சேர்த்துருக்கோம். வேணும்னா நீங்கள் பூண்டு சேர்த்துக்கலாம், ஒரு வெங்காயம் கூட இதனோட சேர்த்துக்கலாம். அதையும் கூட சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இதனோட இந்த சட்னி பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும், சூப்பராக இருக்கும். நாம் பூண்டும் வெங்காயமும் இன்னைக்கு அவாய்ட் பண்ணிட்டோம். இந்த வேர்க்கடலை, பொரிகடலை, தேங்காய், தக்காளி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி இலை, உப்பு தேவையான அளவு போட்டு நம்ம இப்போ அரைக்க போகிறோம். புளி நம்ம இதுக்கு போடல, ஏன்னா தக்காளி சேர்த்துருக்கனால புளியை நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த சட்னி நம்ம அரைச்சிட்டோம், நல்ல மையாக அரைச்சிருக்கோம், சூப்பராக தரமாக அரைச்சிருக்கோம். எப்பயுமே சட்னி அரைச்சாலும் சரி, தாளிச்சு கொட்டலை அப்படின்னா அது அவ்வளவா நல்லா இருக்காது. அதனால் நாம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, கருவேப்பிலையும் போட்டு தாளித்து இதில் கொட்டி சாப்பிட்டோம் அப்படின்னா ரோட்டு கடை சட்னியாக இருந்தாலும் ஹோட்டல் சட்னியாக இருந்தாலும் அதெல்லாம் தோற்று போவோம். அந்த அளவுக்கு இந்த சட்னி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம இட்லி, தோசை, இன்னும் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி கூட இந்த மாதிரி சட்னி பண்ணி நம்ம சாப்பிட்லாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு இந்த சட்னியில் தாளிச்சும் கொட்டிடுறோம். தாளித்து கொட்டிட்டோம்னா இதனுடைய டேஸ்ட்டே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் சட்னி நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். வழக்கமான சட்னி பண்ணுறத விட கூடுதலாக இது மாதிரி எக்ஸ்ட்ராவாக 2-3 பொருட்களை சேர்த்து பண்ணும்போது அதனுடைய சுவை பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக தான் செய்யும். இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் சட்னி பண்ணீங்க அப்படின்னா வழக்கமாக சின்னவங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, வழக்கமாக சாப்பிட்றத விட கூடுதலாக 2-3 இட்லியோ தோசையோ சாப்பிடுவாங்க. இதே போல் நீங்களும் சட்னி செய்து சாப்பிட்டுட்டு நம்ம வீடியோக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தயவுசெய்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்.